Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த டுட்டோரியல்ல என்ன பார்க்க போறோம்னா பவுண்டரி பாஸ் ஆர் பேஸ் பார்ட் போய்க்கலாம். இந்த பவுண்டரி பாஸ் ஆர் பேஸ்க்கு ஒரு ப்ரொஃபைல் இருந்தாலே போதும். ஒண்ணுக்கு மேற்பட்ட ப்ரொஃபைல் நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். லாஃப்ட்டுக்கு வந்து மினிமம் 2 ப்ரொஃபைல் வேணும். இப்போ வந்து இந்த பவுண்டரி பாஸ் ஆர் பேஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு வந்து லாஃப்ட் பாஸ் ஆர் பேஸ் மாதிரியே தோணலாம். அதோட டிஃப்ரென்ஸை நம்ம வந்து செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பர்டிகுலராக பவுண்டரி பாஸ் ஆர் பேஸ் ஒண்டி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கெட்ச் போகிறோம், ஸ்கெட்ச் கிளிக் பண்ணுறோம். டாப் வியூவில் ஒரு ப்ரொஃபைல் வரைய போகிறேன். ப்ரொஃபைல் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால நான் ஸ்ப்ளைனை வச்சு போடுறேன். இது போட்டோன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நமக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச் பண்ணிடுவோம். எப்பவும் போல் பர்டிகுலராக ஒரு கைட் கவ் வரைவோம். அது டைரக்ஷன் 2ன்னு இந்த ஃபியூச்சரில் நமக்கு அசைன் பண்ணுவோம். ரைட்டும் எடுக்கலாம், டாப்பும் எடுக்கலாம். ரைட் எடுக்கலாம், இல்லைனா ஃப்ரண்ட் எடுக்கலாம். இதில் நம்ம ஸ்கெட்ச் பண்ணலாம். Ctrl 8. இப்போ இதையும் ஸ்ப்ளைனை வச்சு தான் டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு ப்ரொஃபைலு ஒரு கைட் கவ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த கைட் கவ் வந்து எப்படியும் இதோட வந்து பியூர் செலெக்ஷன் கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த ஃபியூச்சர் வந்து ஒர்க் ஆகும். இல்லைனா என்ன எரர் அடிக்கும்னு நான் ப்ரீவியஸ் லாஃப்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த லாஃப்ட் வீடியோவை போய் பாருங்கள். மேலே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க, கண்ட்ரோல் பிடிச்சி ப்ரீவியஸ் ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிட்டு மேக் பியர்ஸ் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் போகிறோம். பவுண்டரி பாஸ் ஆர் பேஸ் போயிட்டு இதில் டைரக்ஷன் 1க்கு இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கலாம். டைரக்ஷன் 2க்கு இந்த கர்வை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிருக்கும். இந்த ஷேப்பை நீங்கள் இங்கே உள்ளதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சைடில் அந்த சைடு வியூவில் காட்டுறேன். இது எந்த லெவலுக்கு மெட்டீரியல் ஆட் ஆகணும், ஹைட்டு, இது இப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது டைரக்ஷன் 1, இது டைரக்ஷன் 2. தேவைக்கேற்ற மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ரொஃபைல் ஒரு கைட் கவ் வச்சு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 2 இதை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்குவோம். இது எந்த பிளைனில் இருக்குது? ஃப்ரண்ட் பிளைனில் இன்னொரு ஸ்கெட்ச் வரைகிறோம். Ctrl 8 ஸ்கெட்ச் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிட்டோம். பியூர் செலெக்ஷன் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு பியூர் ஸ்கெட்சு நமக்கு கைட் கவ் கிடச்சிச்சு. இன்னொரு ப்ரொஃபைல் வரைய போகிறோம். இப்போ இந்த பிளைனை ஆஃப்செட் பண்ணி இன்னொரு பிளைன் க்ரியேட் பண்ணணும். டாப் வியூ ஆஃப்செட் பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே அப் அண்ட் டவுன் ஏரோ வரும். அதை லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி அப்படியே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஸ்கெட்ச் வரையலாம். Ctrl 8. இதில் ஒரு ப்ரொஃபைல் போடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இந்த இடத்துல சொல்லித்தரேன். இந்த சேம் ஸ்கெட்சு இந்த இடத்துல வரணும் அப்படின்னா காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். அது எப்படின்றத நான் காமிக்கிறேன். எக்ஸிட் பண்ணிக்கங்க. இந்த ஸ்கெட்சு எனக்கு வந்து இங்கே வரணும். இந்த ஸ்கெட்சை கிளிக் பண்ணிக்கிட்டு காப்பி Ctrl C அழுத்திட்டு நெக்ஸ்ட் பிளைனை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl V. இப்போ உங்களுக்கு காப்பி ஆகிடும். இப்போ நம்ம இதை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் கிளிக் பண்ணுங்கள். Ctrl 8. இப்போ கொஞ்சம் இந்த ப்ரொஃபைலை மாடிஃபை பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான மாதிரி, உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்குவோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த கைட் கவ் வந்து இதோட வந்து காண்டாக்டில் இருக்கணும் அப்படின்னு. இப்போ நான் இதை இங்கே காண்டாக்டில் ட்ரை பண்ண போகிறேன். அப்போ ஒரு ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்தை நம்ம ரிசால்வ் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணுவோம். டபுள் கிளிக் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நம்மளோட ஸ்கெட்ச் எல்லாமே வந்து போயிடுச்சு. இப்போ காணும். இங்கே ட்ரீயில் பாருங்கள், நம்ம இப்போ கரண்ட்டாக இருக்கிறது இந்த ஸ்கெட்சு.
இதுதான் பேரண்ட்டாக இருக்குது கீழே உள்ள ஸ்கெட்சஸ்லாம், அதனால் இதெல்லாம் ஹைடில் இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இந்த கைட் கவ் வந்து பாட்டமில் இருந்தால் தான் நம்மளால் வந்து மேலே உள்ள அடுத்த ஸ்கெட்சோட நம்ம மிங்கிள் பண்ண முடியும், மெர்ஜ் பண்ண முடியும். இது புரியலாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பர்டிகுலர் வீடியோ அதுக்காக போடுறேன். இப்போதைக்கு என்ன பண்ணுறோன்னா எக்ஸிட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்கெட்ச் என்ன வரணும், என்ன ஆகணும்னா இது வந்து கடைசியாக வரணும், அப்போ தான் நம்மளை மாடிஃபை பண்ணலாம் அப்படின்றத ஒன்றி புரிஞ்சுங்க. இப்போ நான் இது என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணி கீழே எழுத்துட்டேன். இப்போ கீழே வந்துச்சா, இப்போ டபுள் கிளிக் பண்ணி பாருங்கள். டபுள் கிளிக் பண்ணி ஒர்க் ஆகலை, ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஸ்கெட்ச் கொடுத்துக்குவோம். இப்போ உங்களுக்கு அந்த ஸ்கெட்சஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணி கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணி அதை கிளிக் பண்ணோன்னா மேக் வேர்ஸ் இங்கே மெர்ஜ் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துருங்க. இப்போ அடுத்து இதை டபுள் கிளிக் பண்ணுவோம். இப்போ இது என்ன ஆகுது, இது வந்து இங்கே பேரண்ட்டாக இருக்குது, முன்னாடியே இருக்குது. நான் என்ன சொன்னேன், இது வந்து எல்லா ஸ்கெட்சும் கடைசியில் இருந்தால் தான் எல்லா ஸ்கெட்சும் காட்டும். அதனால் என்ன பண்ணுறோம், எக்ஸிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கெட்ச் எதுன்னு பாருங்கள், இங்கே கிளிக் ஆகிடுச்சா, இதை அப்படியே ஹோல்ட் பண்ணி கீழே இழுத்து விடுங்க. இப்போ இது லாஸ்ட் ஸ்கெட்சாக இருக்கும். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு, சாரி டபுள் கிளிக் ஒர்க் ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் கிளிக் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இதை டபுள் கிளிக் பண்ணி, சாரி ஒரு சிங்கிள் கிளிக் பண்ண போதும், ஹோல்டை ப்ரெஸ் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ப்ரீவியஸ் ஸ்கெட்சை கிளிக் பண்ணிக்கங்க. ஏதோ சம்திங் தான், வெளில ஒரு கிளிக் பண்ணிட்டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி இந்த கர்வை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி மேக் பியர்ஸ், நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துரும். ஓகே கொடுத்த பிறகு ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணிவிட்டு ஃபீச்சர் போகிறோம், பவுண்ட்ரி பாஸ் ஆர் பேஸ். இப்போ உங்களுக்கு 2 ப்ரொஃபைல் கிடச்சிச்சு, 2 கர்வ் கிடச்சிச்சு. பவுண்ட்ரி பாஸ் ஆர் பேஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுறோம். அடுத்து 2 ஸ்கெட்ச். நான் சொன்னல லாஃப்ட் ஃபீச்சர் மாதிரியே ஃபங்க்ஷன் ஆகுது பாருங்கள். இந்த டவுட்டை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம், ரெண்டுத்துக்கும் என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது அப்படின்றத கண்ட்ரோல் தனி வீடியோவில் இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணிக்குவோம். அடுத்து டைரக்ஷன் 2 இந்த லைன் கிளிக் பண்ணுறோம். அடுத்து டைரக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் கிடைச்சிடும். இதை கிளிக் பண்ணி எடிட் ஃபீச்சர் கொடுத்து பார்ப்போம். இது கீழே உள்ளது சொல்கிறேன், இந்த கர்வேச்சர் டிஸ்பிளேலாம் முன்னாடி சொல்லியிருக்கேன்னா என்னென்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு வியூ பண்ணி பார்க்குறதுக்கான சில ஆப்ஷன்ஸ் தான். மிஸ் ப்ரீவியூ அப்படின்னா இங்கே வந்து எப்படி இருக்குது மெஷ்ஷு, இந்த கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்குது, வேவியாக இருக்கா இல்லை ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படி. சம் கேஸஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குல்ல, சில சமயம் பார்த்தீங்கன்னா லென்த்தியாக நம்ம பண்ணுவோம். இது மாதிரியே நிறைய வரைவோம், வரைஞ்சிட்டு ரொம்ப தூரத்துக்கு போகும் அது. அப்போ வந்து உள்ள இடையில உள்ள கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதோட மெஷ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய லைன் வரும். அடுத்து ஜீப்ரா, இதுவும் வந்து இந்த கர்வேச்சரோட ஸ்மூத்னஸை செக் பண்ணுறது தான். இந்த மாதிரி மெர்ஜ் ஆகுதுன்னா அந்த இடத்துல பிஞ்ச் இருக்குது, அந்த இடத்துல ஒரு குழி மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஸ்மூத்தாக அப்படியே போனால் தான் நமக்கு வந்து இங்கே பாருங்கள் டாப் லைன் எப்படி ஸ்மூத்தாக இருக்குன்னு. இதில் காமிக்க முடியல, நான் இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ போடுறேன் இதுக்காக. கர்வேச்சர் கோம்பு இதுவும் அப்படி தான், இதுவும் அதோட வியூஸ் பார்க்குறதுக்காக தான். இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்குது ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றது. இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஈவனாக கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒன்று முன்னையும் ஒன்று பின்னையும் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு அன்டிஃபைன் ஷேப்பில் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதோட டென்சிட்டி எங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம், இங்கே பாருங்கள், இந்த டென்சிட்டி இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஸ்கேலு, இதோட லென்த்தை சேஞ்ச் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இது தெரியுதா, இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது, அதனால் இந்த இடத்துல ஏதோ ஸ்மூத்னஸ் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் இந்த டுட்டோரியலை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரியான டுட்டோரியல்ஸை கண்டினியூஸாக போடுறேன், அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.